முக்கிய செய்தி சென்னை கோட்டூர்புரம் பகுதியில் நள்ளிரவில் 2 மணிக்கு சொமாட்டோ உடை அணிந்து கொண்டு வந்த நபர் வீடு ஒன்றில் புகுந்து பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்த சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், இது குறித்த முழுமையான விவரங்கள். வணக்கம் சரவணன். சென்னை கோட்டூர்புரம் வெஸ்ட் கெனால் சாலையில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் நள்ளிரவு 2 மணி அளவில் சொமாட்டோ உடை அணிந்த ஒரு நபர் ஒரு வீட்டில் இருந்து தூங்கிக் கொண்டிருந்த 3 வயது குழந்தை மற்றும் அந்த குழந்தையின் தாயார் ஆகியோரை அநாகரிகமாக அந்த பெண்ணிடம் தவறாக முயற்சித்திருக்கிறார். அதாவது பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சித்திருக்கிறார். அந்த பெண் கூச்சலிட்ட நிலையில் செல்போன் மட்டும் அங்கே திருடி சென்று இருக்கிறார். இதையடுத்து அந்த பொதுமக்கள் அங்கு கூடியிருந்து அந்த சொமாட்டோ உடை அணிந்த அந்த நபரை துரத்தி இருக்கின்றனர். துரத்தி கிட்டத்தட்ட தரமொழியில் வைத்து அந்த நபரை கைது செய்திருக்கின்றனர். அதன் பின் விசாரணையில் தான் இந்த சைதாப்பேட்டை சின்னமலை பகுதியில் இதே போன்று இந்த நபர், அதாவது அந்த நபரில் விசாரணை செய்த போது அவர் பெயர் கிருஷ்ணமூர்த்தி என்று விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து இதுபோன்று பல்வேறு இடங்களில் இதுபோன்ற செயலானது செயல்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக கிருஷ்ணமூர்த்தியிடம் தற்போது கோட்டூர்புரம் போலீசார் விசாரணையை நடத்தி வருவதாகவும் கிருஷ்ணமூர்த்தியிடம் இருக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் செல்போனையும் பறிமுதல் செய்திருக்கின்றனர். அதில் பல்வேறு வீடியோ காட்சிகளும் இருப்பதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர்பாக அந்த கிருஷ்ணமூர்த்தியிடம் விசாரணையானது நடைபெற்று வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.